அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன். இந்த பதிவு ஜனநாயகத்துல ஓட்டு போடுறது எவ்வளவு அவசியம்ன்றதுக்காக இந்த ஒரு பதிவை வெளியிடுறேன். முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் முறையா இப்ப ஓட்டு போடணும்னு இருக்கவங்க நிறைய பேர் இதுக்குடா ஓட்டு போடணும், எவனா ஒருத்தன் வர போறான், எவனா ஒருத்தன் ஜெயிக்க போறான், எவனா ஒருத்தன் ஏதோ செய்ய போறான்ற ஒரு தவறான கருத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஓட்டு போறது வரதே இல்லை. நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் பேசும்போது இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இப்படி நம்ம தான் சொல்றோமே தவிர நம்மளோட ஆள்காட்டி விரலை தூக்கறது கூட யாரும் முன் வர மாட்டோம்ன்றது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. எவ்வளவுக்கெவ்வளோ போலிங் அதிகமாகுதோ அவ்வளவுக்கெவ்வளோ நாம ஒருத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கை அதிகமாகும். நம்பிக்கையை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றவும் முடியும். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அரசியல் நமக்கு ஏன் என்ற ஒரு கேள்வியில இருப்பீங்க. கண்டிப்பா அரசியல் ஏன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஓட்டு போடணும்னு நான் கேட்க வந்தேன்னா முதல்ல என் கட்சிக்கு ஓட்டு போடணும் தான் கேட்கணும். நான் அப்படி கூட கேட்க வரல. கண்டிப்பா ஓட்டு போட வாங்க. முதல்ல ஓட்டு போட வாங்க. நம்ம கிட்ட அரசியல், எனக்கு அரசியலே தேவையில்லை சொல்றவங்களுக்கு எல்லாம் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். நீங்க அன்றாட வாழ்க்கைக்கு நீங்க யூஸ் பண்ற பேஸ்டா இருக்கட்டும், யூஸ் பண்ற பிரஷ்ஷா இருக்கட்டும், வெஹிக்கிளா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அரசியலும் அரசாங்கமும் கலந்துருக்கு. உங்களோட தலையெழுத்தே அந்த வரியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க பயன்படுத்துற எல்லா பொருளோட இருக்கக்கூடிய வரியை பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃபே அடங்கி இருக்கு. அப்படின்னும் போது உங்க தலையெழுத்தை நீங்க தான் நிர்ணயிக்கணும்ன்றது தான் இப்ப என்னோட கருத்து. இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் எடுத்துப்போம், இல்ல ஒரு டீசல் எடுத்துப்போம். மற்ற நாட்டுல எப்படி இருக்கு, நம்ம நாட்டுல எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப வரியை யார் இம்போஸ் பண்றா? அதுலயும் அரசாங்கம், அரசியல். அப்ப அதை யார் தேர்ந்தெடுக்கிறான்னா நீங்க தான். நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் கரெக்டான ஆளா நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களோட வரி குறையும், உங்களோட சுமை குறையும். நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட வரியுமே நிர்ணயிக்கிறது நீங்க தான். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஆளு, நீங்க ஓட்டு போடக்கூடிய ஒரு ஆளு, அவங்க தான் வரியை நிர்ணயிக்கிறாங்க. அப்ப யார் வரியை நிர்ணயிக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நம்மள யார் ஆளணும், நம்மள யார் ஆளப்படணும்ன்றத நாம தான் நிர்ணயிக்கணும். அதனால கண்டிப்பாக 100% வாக்குகள் பதிவாகணும்ன்றத, பாண்டிச்சேரியில ஒரு சரித்திரமா இருக்கணும்ன்றத இந்த காணொலி மூலமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மேலும் கண்டிப்பாக நீங்க அனைவரும் உங்களோட கையை ஓட் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு வரணும்ன்றத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு என்னோட பாசமாகவோ என்னோட அன்பாகவோ உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.